அந்த பாதிக்கப்பட்ட அந்த கேரளத்து மக்களுக்கு, குறிப்பாக வயநாட்டிலே கஷ்டத்திலும் மிகப்பெரிய இடரிலும் மாட்டிக்கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக 4 நாட்களாக அங்கே மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. மீட்பு பணியிலே ஈடுபட்டவர்களும் சிலர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சோகத்தை தருகிறது. அந்த மக்களுக்காகவே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். துவா செய்ய சொன்னார்கள். நீங்கள் யாருக்காக வேண்டி கையேந்துகிறீர்களோ அல்லாஹ் உங்கள் துவாவை மிக சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வான். எந்த அளவுக்குன்னா ஹதீஸிலே வந்திருக்கிறது, எந்த ஒரு மனிதர் பிறருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிப்பான். அந்த மலக் சொல்லுவார், யா அல்லாஹ், இவர் அடுத்தவங்களுக்காக வேண்டி அதிகமாக கேட்கிறார், நிறைய மக்களுக்காக வேண்டி சுயநலத்தோடு துவாவை சுருக்கி கொள்ளாமல் பொது நலத்தோடு துவா செய்கிறார். இவர் என்னென்னலாம் அடுத்தவங்களுக்கு கேட்கிறாரோ அதெல்லாம் இவருக்கும் கொடு. இவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்களோ பிற மக்களுக்கு, இவரை நீ அதிலிருந்து பாதுகாத்திரு முதல்ல என்று மலக்குகள் சொல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸை பார்க்கிறோம். ரொம்ப குறுகிய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஷஹீதான ஒரு சஹாபி அப்துல்லாஹி துல் பிஜாதைன் அப்படி ஒரு சஹாபி, ரொம்ப குறுகிய காலம் தான் இஸ்லாத்திலே வாழ்ந்தார். அவர் தபூக் யுத்தத்துக்கு போய்விட்டு வரும் பொழுது இறந்து விட்டார். அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கையால் தூக்கி கொண்டு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குழி தோண்ட சொன்னாங்க. அவங்கள ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் கையில் வச்சுக்கிறோம் பாடியை, நீங்கள் உட்காருங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தான் வச்சிருப்பேன், நாங்கள் நீங்கள் குழி தோண்டுங்கன்னாங்க. குழி தோண்டப்பட்டது. தூங்கிட்டு இருந்த செய்தின அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க, யாரோ 2-3 பேர் நிற்கிறாங்க, ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. எந்திரிச்சு வேக வேகமாக என்ன ஏதுன்னு பார்க்க போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே அப்துல்லாஹி துல் பிஜாதைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முபாரக்கான உடல் இருக்கிறது. வந்த உடனே ஹஸரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் நாயகத்தையும் உமர் நாயகத்தையும் பார்த்து சொன்னாங்க, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை யாராவது ஒருத்தர் குழி தோண்ட விட்டுட்டு இன்னொருத்தர் இந்த பாடியை வாங்கி கையில் வச்சுக்கலாமல்ல அப்படின்னார். உடனே 2 பேரும் சொன்னாங்க, இதை நாங்கள் ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நபிதான் அவரை குழிகளுக்குள்ளே வைக்கும் வரை கையில் வைத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். முடிஞ்சது, அங்கே குழி தோண்டப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் தானா உள்ள இறங்கி அவரை நல்லடக்கம் செஞ்சுட்டு வெளியே வந்து கையேந்தினார்கள். யா அல்லாஹ், ரொம்ப குறுகிய காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஏற்பட்ட இழப்பு நிறைய இருக்குது, நிறைய இழந்திருக்கிறார். ஆனால் அந்த இழப்பை எல்லாம் கூட பொருட்படுத்தாமல் இந்த சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி அந்த இழப்பை எல்லாம் கூட அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே எனக்கு தெரியும், அல்லாஹுவே எனக்கு தெரியும், இவரை நான் பொருந்திருக்கிறேன், இவர் பட்ட சிரமங்கள் தியாகங்கள் எனக்கு தெரியும். எனவே நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீனும் இவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி துஆ செய்ததாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்போ இழப்பு ஏற்பட்டவுடன் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், 2வது விஷயம், அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்வது.